சிலருடைய யோகம் என்னன்னா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். பூர்வீகத்தில தாய் தகப்பனார் சம்பாரிச்சது. அதுல இருக்க முடியாது. சிலர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் தான் சம்பாரிச்சு சொந்தமா வீடு வாங்கிருவாங்க. அதுலயும் இருக்க முடியாது. அப்ப இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு யோகம். இது யாருக்கு ஏற்படும்? அப்படின்னாக்கா, அது ஜாதகத்தில தெரியுமா? அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம். இப்ப இந்த ஜாதகத்த பாருங்க. மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி யாரு? சந்திரன். அவரு ராகுவோட சேர்ந்திருக்கிறார். அப்ப 4ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்டு நிற்கிறார். லக்னத்துல இருக்கனால பலமா தான் இருக்கார். ஆனா ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால அது வலு குறைஞ்சிருக்கார். வீட்டை குறிக்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சமான நிலையில இருக்கார். அப்ப சொந்த வீடு இருக்கும். ஆனா அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்ப வெளியூர்ல இருப்பாங்க அவங்க. இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி ராகுவோட சேர்ந்து வீக்கா இருக்கார். வீட்டை குறிக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்துக்கு 12ல போய் மறைஞ்சிருக்கிறார். இவங்க 2 பேரும் சந்திரனும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 12 6 8 12ங்கிற மாதிரி மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க. அப்படிங்கல இவங்களுக்கு சொந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான பிராப்தம் வராது. அப்ப வேலையின் நிமித்தம் தொழிலின் நிமித்தம் வீடு மாறிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது ராகு தசை போயிட்டு இருந்தது. இப்பதான் குரு தசைக்கு வந்திருக்கு. இந்த ராகு தசையில இவங்க எத்தனை வாட்டி வீடு மாறி இருக்காங்க? 17 வருடத்தில் இதுவரை 8 வீடு மாறிவிட்டோம். 2 வருடத்திற்கு மேல் ஒரு வீட்டில் இருக்க முடியவில்லை அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப ராகு தசை நடத்தக்கூடிய ராகுவுக்கு 4ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். சுக்கிரன் அவருக்கு 12ல இருக்கார். அதனாலையும் மாறும், லக்னத்துப்படியும் மாறும். இனிமேலாவது நிரந்தரமா இருக்க முடியுமா அப்படின்னாக்கா அதுவும் முடியாது. ஏன்னா குரு இப்ப தசை ஆரம்பிச்சிருக்காரு. குருவுக்கு 4ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் அவருக்கு 12ல தான் உட்கார்ந்துருக்கிறார். ஆனா சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். இருந்த அளவுக்கு வேகமா மாறாம இன்னும் கொஞ்சம் நிதானமா மாறுவாங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர, ஆனா தொடர்ந்து மாறுறது அப்படிங்கிறது இவங்க இதுல தவிர்க்க இயலாத விஷயம். இது மாதிரியான ஒரு ஜாதகம் அமைப்பு இருந்ததுன்னா, நீங்க என்னதான் பிரமாதமா வீடு வாங்கினாலும் கட்டினாலும் அந்த வீட்டில் இருக்க மாட்டீங்க. இடம் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சொத்து சேரும். அதுல பிரச்சனை கிடையாது.